ஆத்தா மனசு கொடுத்து கருணை பார்வையை காட்டிட்டா. அதுக்கு சாட்சியா மழையும் வந்துடுச்சு. குழப்பம் அத்தனைக்கும் நீதான் காரணமா? என்ன தோக்கடிச்சிட்டல. இப்ப மட்டும் இல்ல, வெண்ணிலாவை அழிக்க நினைச்சா எப்பவுமே உனக்கு பரிசு தோல்விதான். இந்த கன்னி பூஜைய வெண்ணிலாவை தவிர வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. இனிமேலாவது அவளை நெருங்கறதுக்கு கூட கொஞ்சம் யோசிச்சு நெருங்கு, புரிஞ்சுதா? நான் சொன்னதை மீறி வெண்ணிலாவை ஏதாவது செய்ய முயற்சி செஞ்ச உன் கையால உன் முடிவுரைய நீயே எழுதிக்கிறதா அர்த்தம். இப்படி பூஜை செஞ்சு மழை வந்துட்டா அவ பெருசா சாதிச்சுட்டு தான் அர்த்தமா? இது மட்டும் இல்ல, ஜமீன் வீட்டு பொண்ணு நல்லபடியா கன்னி பூஜையை செஞ்சு முடிச்சா அவதான் அந்த வீட்டு மருமகன்னு எல்லாரும் சொன்னது மறந்து போச்சா? எப்ப பூஜையை நல்ல விதமா முடிச்சாலோ இனிமே வெண்ணிலாவுக்கு தான் மாமா கிடைக்க போறாரு. கல்யாணம் கூடிய சீக்கிரமே அவங்க 2 பேருக்கும் நடக்க போகுது. அதுக்கான ஆரம்ப விதை தான் இந்த கன்னி பூஜை. இனிமேலும் நீ திருந்தல, அப்புறம் வருத்தம் மட்டும்தான் உன் வாழ்க்கையா இருக்கும். நான் தோக்க மாட்டேன். இந்த பூஜையில வேணும்னா வெண்ணிலா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா கல்யாணம் எனக்கும் முத்தரச மாமாவுக்கும் தான் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். ஸ்வேதா, நடந்ததே நினைச்சு வேதனைப்பட்டு இருக்காதரி. நடக்க போறதுதான். வீணா கவலைப்பட்டு இருக்காம எந்திரிச்சு ஆக வேண்டியதை பாரு. ஸ்வேதா, 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 உன்னதான் கூப்பிடுறேன். நான் சொல்றது கேப்பியா? முதல்ல என்னன்னு சொல்லுங்க. இங்க பாரு, நீயும் அண்ணனை கல்யாணம் பண்ண ரொம்ப முயற்சி பண்ற. ஆனா எதுக்குமே பலன் கிடைக்கலையே. இப்ப பார்த்தா ஊரே வெண்ணிலாவுக்கு தான் ஆதரவா இருக்கு. இனிமே உன்னால என்னதான் பண்ண முடியும்? அதான் பேசாம அண்ணனை கட்டிக்கிற முயற்சியை விட்டு. மருது, இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல பேச வேண்டாம். இல்ல ஸ்வேதா, நீ மறுபடி அசிங்கப்படுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, வெண்ணிலாவை விட உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலன்னா எவ்வளவு பெரிய இழப்பு வரும்னு எனக்கும் புரியுது. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன். புரிஞ்சுக்க ஸ்வேதா, இதோட விட்டு
இனிமே அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பார்ப்போம். அண்ணன் வெண்ணிலாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாம எப்படி இந்த சொத்தை அடையிறதுல மட்டும் கவனம் செலுத்துவோம். போதும் மருது, இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. பேசுவேன் ஸ்வேதா. நான் சொல்றதை கேட்டு புரிஞ்சு நடக்கிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். என்ன ஏன் அடிக்கிற? என்ன ஸ்வேதா, என்ன அடிக்க முடியலன்ற கோவத்தை அக்ஷயா மேல காட்டுறியா? அப்படியே வச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஊருக்குள்ள எவன் என்ன சொன்னாலும் சரி, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா நீங்க தயவு செஞ்சு மத்தவங்க மாதிரி பேசாதீங்க. இந்த ஊர் என்ன, இந்த உலகமே அந்த வெண்ணிலாவுக்கு சப்போர்ட்டா என் முத்தரசு மாமாவை கல்யாணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இப்ப என்ன, அவங்களுக்கு கல்யாணமா நடந்துடுச்சு. அப்படிலாம் நடக்கலல்ல, நடக்கவும் நடக்காது. என் உடம்புல கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் போராடி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும். நீங்க யாருமே கவலைப்படாதீங்க. நான் தோத்துடுவேன்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஆனா நான் கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன். ஜெயிச்சு மாமா கையால என் கழுத்துல தாலிய கட்டிக்க தான் போறேன். அத நீங்களும் பார்க்க தான் போறீங்க. ஒருவேளை நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த கல்யாணத்தை என்னால தடுத்து நிறுத்த முடியாம போச்சுன்னா, அவ கழுத்துல தாலிய நான் அடுத்த நொடியே நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன நானே சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவேன். என்ன ஸ்வேதா? என்ன ஸ்வேதா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நானா பேசல, மருது இப்ப கேட்டதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல இதுதான் நான் எடுத்திருக்கிற முடிவு. இனிமே ப்ளீஸ் யாரும் இத பத்தி பேச வேண்டாம். யாரும் இத பத்தி பேச வேண்டாம். வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. வணக்கம். எல்லாரும் வாங்க. வாங்க. வணக்கங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க. ஏதாவது விசேஷமா? விசேஷம் தான் தம்பி. முத்தரசன் தம்பி கூப்பிடுறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். கார்த்தி, கார்த்தி. அண்ணே, ஊர் தலைவரும் எல்லாரும் வந்திருக்காங்க. அண்ணன் கிட்ட கொஞ்சம் சொல்ல. சரிண்ணே. வாங்க. ஆ. ஏய், என்ன கீழே சத்தம்? அக்ஷயா போய் எட்டி பார்ப்போம். தம்பி, நாங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்கோம்னா, முத்தரசன் தம்பி கன்னி பூஜை பண்றதுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. அதுக்காக முத்தரசன் தம்பிக்கும் வெண்ணிலாவுக்கும் நேர்ல நன்றி சொல்றதுக்கு ஊரே கூடி வந்திருக்கோம். சந்தோஷங்க. இப்போ வந்துருவாரு. அண்ணே வராராம். அண்ணன் இப்ப வந்துருவாரு. வரட்டும் வரட்டும். ஊர் தலைவரும் எல்லாரும் வந்திருக்கிற இந்த நிமிஷத்தை எப்படியாவது நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். கார்த்தி, அண்ணே நீ உங்ககிட்ட பேசிட்டு இரு, நான் வந்துடுறேன். சரிண்ணே. நீங்கள் பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். அப்புறம் ஐயா வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு தம்பி. ஸ்வேதா, ஊர்க்காரங்களாம் ஒண்ணு திரண்டு வந்திருக்காங்க. எதுக்காக இப்போ ஊர்க்காரங்க எல்லாம் திரண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க? அது வந்து கன்னி பூஜைக்கு உதவி பண்ணதுனால உன் மாமாவுக்கும் வெண்ணிலாவுக்கும் நன்றி சொல்ல வந்திருக்காங்க. ஏமா, ஊரே சேர்ந்து உன்னையும் முத்தரசனு பார்க்க வந்திருக்கு. நீ என்னன்னா சாவகாசமா இங்க துணி ஒடிச்சிட்டு இருக்க? எனக்கு இங்க சத்தமே கேட்கல. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு இரு இரு. அநேகமா அவங்க உனக்கும் முத்தரசனுக்கும் எப்ப கல்யாணம் கேட்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க முத்தரசன் கிட்ட ஏன்ப்பா வெண்ணிலாவை எப்ப கட்டிக்க போறான்னு கேட்பாங்க. அதே நேரத்தில் உங்ககிட்டயும் உனக்கு முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமான்னு கேட்பாங்க. கொஞ்சம் கூட தயங்காம ஆமா எனக்கு மாமனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னு சொல்லிடணும். புரியுதா? என்னென்ன எப்படி நான் சபையில வச்சு இதை சொல்ல முடியும்? முத்து மாமா பெரியத்தைக்கு வாக்கு கொடுத்திருக்காருன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது 4 பேர் இருக்கிற சபையில என்னால அவருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு. சும்மா சத்தியம் வாக்குன்னு எத்தனை நாளைக்கு இதை சொல்லிட்டு இருப்ப?
உனக்கே தெரியும் அந்த ஸ்வேதா எவ்வளவு மோசமானவன்னு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா முத்தரசனால சந்தோஷமா இருக்க முடியுமா? புரியாம பேசிட்டு ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? யார் கன்னி பூஜையை செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வீட்டுக்கு மருமகளை வர முடியும்னு சொன்னாங்களா இல்லையா? ஸ்வேதாவை கன்னி பூஜையை செஞ்சு முடிச்சா நீ தானே கன்னி பூஜை செஞ்சு இந்த ஊருக்கே மலையை வர வச்ச. இதுக்கப்புறமா முத்தரசன் அவளுக்கு விட்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? எல்லாம் சரிதானே, ஆனா ஸ்வேதாக்கா பக்கத்துல இருக்கும்போது நான் அப்படி சொன்னா அவங்க என் மேல எவ்வளவு கோவப்படுவாங்கன்னு உனக்கே தெரியும்ல. அவ கோவத்தை தூக்கி குப்பை தொட்டியில போடு. சும்மா கோவப்படுவாது. இதப்பா நான் அவளை திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். இதை பாருமா, இப்ப ஸ்வேதாவை பத்தியோ இல்ல முத்தரசனை பத்தியோ யோசிக்கிற நேரம் இல்ல. உன் மனசுல இருக்கிற ஆசையை வெளியில சொல்ல வேண்டிய நேரம். ஊர் மக்கள் கிட்ட மட்டும் இல்ல, உன் மாமா கிட்டயும் மனசுல இருக்கிற ஆசையை சொல்லிரு. எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைச்சிட்டு இருக்க போற? சரி, எல்லாரும் வீடு தேடி வந்திருக்காங்க. நான் இல்லைன்னா நல்லா இருக்காது. நான் போறேன். ஏய் வேண்டாம் வேண்டாம் ஸ்வேதா. எதுக்கு வேண்டாங்கிற? இல்ல அது வந்து நீ கீழே போனா அவங்க எல்லாரும் நீ போட்டியில தோத்து போனல அதை வச்சு கிண்டல் பண்ணுவாங்களும் பயமா இருக்கு. அதுக்கெல்லாம் பயந்து ஒதுங்கி நிக்கிற ஆள் இல்ல இந்த ஸ்வேதா, புரியுதா? நேத்து என்ன சொன்னாங்க இந்த ஊர்க்காரங்க? கன்னி பூஜை பண்ற பொண்ணுதான் இந்த வீட்டு மருமகளா? இந்த ஊர் ஆளுங்க முன்னாடியே மாமாவுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். தள்ளடி. அவ கீழே போய் அப்படி என்னடி பண்ண போறா? தெரியலையே, வா போய் பாப்போம். சரிண்ணே, அவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம இங்கேயே இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க போலாம். இரு, நீ அங்க போய் என்ன சொல்ல போறங்கிறத சொல்லிட்டு போ. இல்லண்ணே, என்னதான் நீங்க பயப்பட வேண்டாம்னு சொன்னாலும் எனக்கு ஸ்வேதாக்காவை நினைச்சு பயமா இருக்கு. உனக்கே அவங்க முன்கோபம் தெரியும்ல. நான் ஏதாவது சொல்ல போய் அவங்க கோபத்துல ஏதாவது ஏடா கூடமா பண்ணிடுவாங்க. அவன் எந்த அண்டா குண்டாவும் பண்ண மாட்டான். பயப்படாத, நான் இருக்கேன், வா. அதோ வெண்ணிலாவே வந்தாச்சு. வெண்ணிலாவே வந்தாச்சு. எப்படிமா இருக்க? வா வெண்ணிலா. உன்னை எப்படி பார்க்கறதுக்கு இருக்க? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? சரியாயிடுச்சா வெண்ணிலா? பாத்தியம்மா, ஊர்ல இருக்கிறவங்க உன் மேல வச்சிருக்கிற மரியாதையா நீ என்னன்னா ஸ்வேதாவை பார்த்து பயந்துட்டு இருக்க. இந்நேரத்துக்கு அந்த அல்லக்கு இங்க நடக்கிறத பார்த்துட்டு போய் ஸ்வேதா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவ இங்க வரமாட்டா. ஏன்னா கன்னி பூஜை பண்றாங்கிற பேர்ல கார்பரேஷன் குப்பை தொட்டியில குதிச்ச மாதிரி நாரி அசிங்கப்பட்டு போயிருக்கா. அவ இங்க வர பயப்படுவா. மாமா, வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம். வெண்ணிலா மாதிரியே நாமும் ஊர்க்காரங்களுக்கு காஃபி கொடுத்து அவங்கள அசத்திடணும். எடுத்துக்கோங்க. என்ன வெண்ணிலா, நீ போய் காப்பி எடுத்துட்டு வந்திருக்க? குடுமா, நான் குடுக்கறேன். குடுமா, அத சொல்றாங்கல்ல. வெண்ணிலா, நீ நீ எதுக்கு ஏன் காபி கொடுத்துட்டு இருக்க? குடு, நாங்க குடுக்குறோம். சொன்னா கேளுமா. குடு. குடு வெண்ணிலா, போய் சேர் எடுத்துட்டு குடுமா. வாங்க. அட போ. போய் உட்காரு. வாமா, இங்க உட்காரு. உட்காருமா. வா. உட்காரு. இப்படி உட்காரு. உட்காரு வெண்ணிலா. வெண்ணிலா, உன்னை நாங்க தெய்வமா பாக்குறோம்மா. நீ எங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்து தெய்வ குத்த பண்ண வைக்கிறியேம்மா.
எப்படியோ தம்பி, உங்க வீட்டு பொண்ணு வெண்ணிலாவை கன்னி பூஜை பண்றதுக்கு மனம் வந்து அனுமதிச்சிங்க. அதுக்கே மிகப்பெரிய மனசு வேணும். ஸ்வேதா என்னவோ கன்னி பூஜைக்கு சம்மதிச்சாலும் பூஜை என்னவோ வெண்ணிலாவால தான் நடக்கணும்னு இருந்திருக்கு. ஒரு வழியா பூஜை நல்லபடியா முடிஞ்சு மழையும் பெஞ்சு எங்க மனசும் நிறைஞ்சு போச்சு. ரொம்ப நன்றி தம்பி. அதுக்காகத்தான் ஊருக்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என் குடும்பமும் இந்த ஊர் மொத்தமும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு தம்பி. எதுக்குதுல? எங்களால ஒரு சின்ன மரியாதைய நீங்க ஏத்துக்கணும் தம்பி. என்னங்க அப்படி நான் என்ன பெரிய விஷயம் பண்ணிட்டேன்? இருக்கட்டும் இருக்கட்டும். இது மட்டும் இல்ல தம்பி, இன்னும் பாரம்பரியமான சில விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். சீக்கிரம் கொண்டாப்பா. தம்பி, இது என் கையால செஞ்சது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தம்பி. வாங்கப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன ஐயா, இது வரைக்கும் இந்த ஊர்ல விதைக்கப்படாத விதை நெல் இது. எங்க பாட்டனார் எல்லாம் எங்களுக்காக சேகரிச்சு வச்சது இது. நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த விதை நெல்லை உங்கள்ட்ட கொண்டு வந்திருக்கோம். முதல்ல நீங்க தான் உங்க கையால எங்க நிலங்கள்ல விதைக்கணும். இந்தாங்க ஐயா. என்னங்க நீங்க வாங்க வந்து கொடுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா அத்தாம வாங்கிக்கணும். இது எங்க கையால நெஞ்ச புடவையும் வேஷ்டியும் வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றியா. வாங்க ஐயா வணக்கம். என் சார்பா ஒரு சின்ன அன்பளிப்பு வாங்கிக்கோங்க ஐயா. ஐயா கும்பிட்டுக்கடி. வணக்கம் ஐயா. ஐயா, இந்த சிலைகளை நாங்க தான் செஞ்சோம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. பத்திரமா. வெண்ணிலா வாமா வா. இந்தாம்மா, இது உனக்கான பரிசு.